என்ன குவாலிஃபிகேஷன் வெறும் +2 போட்டுருக்கு? ஆமாடி. சாப்பிடு. கம்ப்யூட்டர்ல ஏதாவது தெரியுமா? ஒன்னும் படிக்கலக்கா. வசதி இல்லாத குடும்பம் ராதிகா. ஒண்ணுமே படிக்கல. எதுவுமே படிக்கலனா வேர்ட் டாலி கூடவா படிக்கல? இப்படி சிஸ்டத்தை பத்தி எதுவுமே தெரியாம வெறும் +2க்கு மட்டும் எங்க ஆபீஸ்ல என்ன வேலை கிடைக்கும் சொல்லு? எங்க என் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சா? இது பேக்ல எடுத்து வைக்கிறேன் ராதி. தேங்க்யூங்க. அது உடனே நடக்கிற வேலையா? வேலை தேடுற பொண்ணு கம்ப்யூட்டர்ல பேசிக்ஸ் ஆஃப் படிச்சிருக்க வேண்டாமா? நான் பாக்குறேன்க்கா. ராதிகா ரொம்ப ஏழை குடும்பம். நல்ல படிப்பா. வசதி இல்லாதனால தான் +2ல படிப்பை நிப்பாட்டிட்டா. நீ வேலை சொல்லி கொடுத்தா உடனே கத்துப்பா. அதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்ல ஜனனி. இது ரிசெஷன் டைம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி +2க்கெல்லாம். அக்கா அவங்க உங்களை தான் பார்க்கணுமா? யாரு? வா பூங்கோத. பூங்கோத நீ இங்கேயே வேலை பாக்குற? இல்லம்மா, நான் சாந்தியம்மா வீட்ல வேலை பாக்குறேம்மா. உனக்கு வேற வீடே கிடைக்கலையா? அங்க போய் மாட்டிக்கிட்ட? என்னம்மா செய்யறது, தெரியாம வேலைக்கு சேர்ந்துட்டேம்மா. சரி சரி, என்ன விஷயமா இங்க வந்த? சாந்தி அம்மாவோட மக டை காணாம போயிடுச்சுமா. உங்க பொண்ணோட பழைய டை இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. கொழுப்பு பத்தியா கேக்குறது இரவல், இதுல வேலைக்காரிய வேற அனுப்பிச்சு வச்சிருக்கா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மனசு வரலம்மா. வேலைக்குன்னு வந்தாச்சு, சொல்றத செஞ்சுதானே ஆகணும். இது பாரு பூங்கோத, இது உனக்காக தான் கொடுக்குறேன். இன்னொரு தடவை அவ சொன்னா இவ சொன்னானே அதை இதுன்னு கேட்டுக்கிட்டு எங்க வீட்டு வாசல வந்து நிக்காத. சரிம்மா. இந்த மாதிரி நல்ல வேலைக்காரங்களா சாந்தி மாதிரி டார்ச்சரான ஆளுங்களுக்கு தான் அமையறாங்க. நானும் 3000 ரூபாய் சம்பளம் தரேன், யாராவது வேலைக்கு வாங்குங்கிற ஒருத்தி வர மாட்டேங்கிறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனனி. நான் வேணா யாரையாவது பாக்குறேனே. ஓகே. வீட்டு வேலைக்கு 3000 ரூபாவா? வீட்டு வேலைனா வெறும் வீட்டு வேலை மட்டும் இல்ல, வீடு சுத்தமா வச்சுக்கணும், என் குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும், சமைக்கிறதுனா ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அடேங்கப்பா. ஏன் இதுக்கே வாய் பொளக்குற? ஒரு நல்ல வேலைக்காரியா இருந்தா 4000 கொடுக்கறதுல கூட தப்பே இல்ல. ஆனா கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. நான் வேணா வரட்டுமாக்கா? வாட்? நீ ஏதோ ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு? பாக்குற வேலையில எதுவும் கேவலம் இல்லக்கா. எங்க அம்மா என்ன வீட்டு வேலை செஞ்சுதானே வளர்த்தாங்க. ராதிகா, ஆபீஸ்க்கு டைம் ஆகல, வண்டி வேற வந்துற போகுது. மறந்துட்டேங்க. ஓகே, அப்போ நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. அக்கா ரொம்ப நன்றிக்கா. ஏய் நன்றி. ஐயோ பரவாயில்ல. தேங்க்ஸ் ராதிகா. நீ எதுக்குடி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? என்னங்க கிளம்புறீங்க? சீக்கிரம் சீக்கிரம், மம்மி போறாங்கல்ல. சீக்கிரம் வாங்க டாடி. வரேன்டா, நீ போ. சார், அந்த ஆளுக்கு ஜாமீன் போட சொன்னேன், போட்டியா? சொன்னபடியே போட்டாச்சு சார். வெளில கூட்டம். யோ, பேப்பர் பண்ண கொடு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஜாமீன் கிடைச்சும் 6 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க ஐயா, உங்களை பார்க்கத்தான். ஐயா உங்களுக்கு ரொம்ப தங்கமான மனசுயா ஐயா. நீங்க ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும் ஐயா. வரையா? டேய் கேடி, உன்னுடைய டக்கால்டி டைலாக் கேட்கறது தான் உன்னை வெளில விட்டு நினைக்கிறியா? டக்கால்டியா? ஐயா நான் உண்மையிலே மனசுல இருக்கிறதா சொன்னேன். வேணா இன்னொரு முறை நல்லா ஃபீல் பண்ணி சொல்லட்டா?
இப்ப என்னோட ஃபீலிங் புரியுதா? சொல்லுங்க ஐயா. உன் மேல இறக்கப்பட்டு ஜாமீன் எடுக்கல, உன்னால ஒரு வேலை ஆகணும். என்ன வேலையா சொல்லுங்க. ஜாமீன்ல தான் வெளில விட்டுருக்கேன். இன்னும் கேஸ் அப்படியே தாண்டி இருக்கு. சொல்றத செய்யலைன்னு வச்சுக்கோ, இன்னும் கேஸை 4 செக்ஷன் ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன். அப்புறம் 20 வருஷத்துக்கு மாமியார் ஜோறு தான் சாப்பிடணும், சரியா? ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறையா. அது இந்தா, கையெழுத்து பண்ணுமா ஐயா? அது கடைசியில் நான் சொல்றது எழுது. எழுத படிக்க தெரியுமில்ல? நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கையா. ஓ, அப்ப எழுது. மரியாதைக்குரிய ஐயா கண்காணிப்பாளர் சமூகத்திற்கு உன் அட்ரஸ் எழுது. என்ற விலாசத்தில் வசிக்கும் மகேஷ் எழுதும் விண்ணப்பம். விண்ணப்பம் எழுதியாச்சா? இப்போ உன் பொண்டாட்டி அட்ரஸ் எழுது. என்ற விலாசத்தில் வசிக்கும் லீனா என்ற நபர். மீனா என்ற நபர் சட்டப்படியும் தர்மப்படியும் எனது மனைவி ஆவா. எனது மனைவி. கிட்டத்தட்ட 3 வருடம் என்னுடன் வாழ்ந்தவர். மேற்படி லீனா என் வீட்டில் இருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் 25 பவுன் நகையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். என்னடா இதையும் எழுதணுமா ஐயா? எழுதுடா, எழுது. மேற்படி லீனா திருடி சென்ற நகையும் பணமும் எனது சொந்த சம்பாத்தியமாகும். மேற்படி லீனாவிடமிருந்து எனது பணத்தையும் நகையும் மீட்டு தந்து லீனாவையும் மற்றும் திருட்டுக்கு உதவியா இருந்த சஞ்சய், மானசா, சாரு, ஜனனி ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு மெத்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா இவங்க பேர் எல்லாத்தையும் போடலாங்களா? நான் சொன்னதை நீ எழுதிதாகணும். இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு எழுதி உன் கையில் தான் போடு. இந்தாங்க ஐயா. ஐயா இது உங்களுது. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. ரோஜா கூட்டம்